பண்ணணுமா? உள்ளே ட்ரெக் பண்ணணுமா? ஓ இந்த இது ஓகே. மக்களே, லாஸ்ட்டாக வியூ பாயிண்ட் வந்துட்டோம். இதுக்கு வந்து டிக்கெட் எடுக்கணும். இது வந்து 2 வீலர் பார்க்கிங் பார்த்திங்கன்னா 10 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. டிக்கெட் நம்ம வாங்கிட்டு நம்ம வந்து உள்ளே வந்து ஒரு 500 மீட்டர் வந்து நடந்து போகிற மாதிரி இருக்குங்களாமா. டிக்கெட் கொடுக்கும்போது அந்த அண்ணன் வந்து என்ன சொன்னார்னா, அந்த வியூ பாயிண்ட்டு கீழே வந்து போகக்கூடாதுங்களாமா. அங்கே ஒரு கம்பி வேலி மாதிரி அமைச்சிருக்காங்க. அது கீழே வந்து போனால் சட்டப்படி வந்து தண்டனையாமா. அதனால் வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணுவாங்களாமா. அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும். நம்ம வந்து அது கீழே போக மாட்டோம். உங்களுக்கு அந்த வியூ வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க, அப்படியே மெதுவாக நீங்களும் எங்கள் கூட வீடியோ பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோ வந்து உங்களுக்கு பார்க்க முடியும். மக்களே, ட்ரெக்கிங் பண்ணி போயிட்டுருக்கோம். ஒரு 500 மீட்ரு தான். ஆனால் ரோடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரடு முரடாக தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அட்டைப்பூச்சி கொஞ்சம் நிறையா இருக்குங்களாமா. ஆல்ரெடி வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து அட்டைப்பூச்சி வந்து கடித்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக தான் போகணும். இந்த கம்பியை நம்ம தாண்டிட்டு உள்ளே வந்து நம்ம ட்ரெக் பண்ணி போயிட்டு அந்த வியூ வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்ட போகிறேன். ஆனால் செமையாக இருக்குங்க. ஃபுல்லாக வந்து உங்களுக்கு தேயிலை தோட்டம் தான். இந்த நீங்கள் நெல்லிப்பதி நீங்கள் வர மாதிரி இருந்தீங்கன்னா கரெக்டாக வந்து பாலக்காட்டிலேருந்து 64 கிலோமீட்டர் தாங்க. இது வந்து கேரளாவில் வந்து ஃபேமிலியாக வந்து இங்கே வந்து இந்த இடத்த வந்து பார்க்க வராங்க. இது வந்து கேரளாவில் வந்து ஏழைகளின் ஊட்டினே இவங்க சொல்கிறாங்க. பிளேஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து க்ரீனஸாக இருக்குது. இதோட காற்று பார்த்திங்கன்னா நமக்கு சுவாசிக்கும் போது அவ்வளோ நேச்சுரலாக இருக்குதுங்க. அவ்வளோ நல்லா இருக்குது. உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு வந்து அப்படியே வந்து மெய்மறந்து அப்படியே சிலிர்த்து போயிடுவீங்க. இதோட இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லொக்கேஷன் வந்து கரெக்டாக டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். நீங்கள் வந்து வர மாதிரி இருந்தீங்கன்னா கரெக்டாக வீக்கெண்டில் வந்து வந்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும். நீங்கள் இந்த டைம் வந்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ நீங்கள் வர தாராளமாக இப்போ நீங்கள் சம்மர் டைமில் வந்துடலாம். சம்மர் டைமில் நீங்கள் வரலாம். வந்தீங்கன்னா கொஞ்சம் க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் வந்து வீக்கெண்டில் வாங்க. சண்டே வந்து கொஞ்சம் க்ரௌடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நான் வரும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த கம்பி வேலிக்கு அந்த பக்கம். நம்ம வந்து அந்த பக்கம் கம்பி வேலி தாண்டி அந்த பக்கம் போகக்கூடாதுங்க. போனால் வந்து கொஞ்சம் கேஸ் தண்டனை கொடுப்பாங்க. இங்கே தான் நம்ம வியூ வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. அவ்வளோ சூப்பர். இந்த சேதர்குண்டு வியூ பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு வியூ பாயிண்ட்டு. இதை வந்து சூசைட் பாயிண்ட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துக்கு நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க. அது மெயினாக வந்து குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து கூட்டிகிட்டு வரணும். இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா வந்து அதாங்க, இது வந்து சூசைட் பாயிண்ட்னே சொல்கிறாங்க. இது ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து இங்கே சூசைட் நிறைய பேர் பண்ணதுனால இந்த இடத்துல வந்து வேலி வந்து போட்டிருக்காங்க. நீங்கள் ஏதோ சாப்பிட்ற மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா இங்கேயே நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்து கொண்டு வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இந்த இயற்கையோடு அப்படியே நீங்கள் வந்து உட்காந்து அப்படியே லைட்டாக நீங்கள் இந்த இயற்கையை ரசித்தபடி நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். ஆனால் வந்து பிளாஸ்டிக் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. பிளாஸ்டிக்கெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் எப்படி கொண்டு வந்தீங்களோ ஒரு பேக்கில் போட்டு நீங்கள் அப்படியே கொண்டு போயிடுங்க. ஏன்னா வந்து பிளாஸ்டிக்கை போட்டிங்கன்னா நீங்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த பிளாஸ்டிக் பை வந்து அவ்வளோ மக்காது. அங்கே ஒரு மரம் தெரியுது பாருங்கள், அந்த எட்ஜில் அந்த வியூ பாயிண்ட்டுக்கு அந்த மரம் தாங்க ரொம்ப அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் வந்து நெல்லிப்பதின்னு வந்து நீங்கள் வந்து கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணாலே இந்த மரம் தான் வந்து ஃபஸ்ட்டு வரும். உங்களுக்கு மேப்பில் போயிட்டு நெல்லிப்பதி நீங்கள் அடிச்சிங்கன்னா இந்த மரம் வந்து அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்கும். உங்களுக்கு அப்படியே இயற்கையோடு சேர்ந்து உங்களுக்கு வந்து அந்த எட்ஜில் வந்து அந்த மரம் இருக்கும். இந்த இடத்துல சீதை, ராமன், லட்சுமணன் வனவாசத்துக்கு வரும்போது வந்து இந்த இடத்துல வந்து தங்கியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து சீதர்குண்டுன்னு பேர் வந்து வச்சுருக்காங்க இந்த இடத்துக்கு. ஏன்னா வந்து நான் வரும்போது பார்த்திங்கன்னா வந்து ஒருத்தர்கிட்ட வந்து கேட்டு வந்துட்டு இருந்தேன். ஐயோ, இந்த இடத்த பார்க்கும்போது என்ன ஃபீல் ஆகுதுன்னா, ஃப்ளைட்டில் நம்ம வந்து உட்காந்துட்டு அந்த விண்டோ பக்கத்தில் உட்காந்துட்டு போவோம் பார்த்திங்களா, அந்த விண்டோவை ஓப்பன் பண்ணால் அதோடய வியூ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தாங்க இருக்குது. அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகிட்டுருக்கு. பயங்கரமான வியூங்க. அந்த இடத்துல டேமு, கேரளாவில் மொத்த சிட்டியே வந்து பயங்கரமாக தெரியுது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். நம்ம சேனலில் யாரும் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ வந்து இன்னும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துக்கு நீங்கள் வர மாதிரி இந்த இடத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக வாங்க. ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஒரு அமைதியான ஒரு இடம். வீக்கெண்டில் வந்தீங்கன்னா நல்லா வைபு பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா இன்னும் வேறு லெவலில் பண்ணலாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது இடம். நான் வந்த டைம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நல்லா வெயில், சம்மர் டைமில் வந்தனால வந்து கொஞ்சம் எனக்கு ஹீட்டாக இருக்குது. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியோட வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈவினிங் டைம் நீங்கள் கொஞ்சம் ஒரு 2 மணி 3 மணி வந்தீங்கன்னா இடம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் வந்து கூலிங்காகவும் இருக்கும். இந்த நெல்லிப்பதி பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டே பண்ணுற மாதிரியும் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரே நாள் சுற்றி பார்க்க முடியாது. ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு
ஃபுல்லாக ஒரு 2 நாள் நீங்கள் வந்து ஃபுல்லாக இந்த இடத்த வந்து நீங்கள் சுற்றி பார்க்கலாம். அவ்வளோ வந்து நல்லா இருக்கும் இடம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஏன்னா ஃபுல்லாக வெயிலுங்க. ஏன்னா சம்மரில் வந்துட்டேன். அதனால் ஃபுல்லாக வந்து கிளைமேட் ஒரு மாதிரியாக தான் இருந்தது. ஓரளவுக்கு நல்லா இருந்தது பார்க்கலாம் உங்களுக்கு. ஏன்னா அந்த சேதர்குண்டு வியூ பாயிண்ட் வந்து சூப்பராக இருந்தது. அந்த மரத்தோட அந்த இது பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக பிரமிப்பாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். கோயம்புத்தூர்லேருந்து வந்தீங்கன்னா பாலக்காட்டுலேருந்து நீங்கள் லெஃப்ட் எடுக்கணும். உங்களுக்கு லொக்கேஷன் வந்து உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டாக உங்களுக்கு வரும். ஏன்னா வந்து ஃபுல் வீடியோ நான் எடுக்க முடியாது. நான் வந்து இருக்கும் வீடியோ வந்து வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு. நம்ம சேனலை மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள்.